இப்போ ஒரு கேல்வனோமீட்டர் வந்து என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு வோல்ட் மீட்டரா ஆக்ட் ஆகுது. இப்ப என்ன செஞ்சா அதோட ரேஞ்ச n டைம்ஸ் ஆக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கேல்வனோமீட்டர், வோல்ட் மீட்டரா பிஹேவ் பண்ணுதுன்னா எப்படின்னா, சப்போஸ் ஒரு கேல்வனோமீட்டர் அத ஜீன்னு ரெப்ரசென்ட் பண்றோம். கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸையும் ஜீன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இந்த கேல்வனோமீட்டர் வழியா மேக்ஸிமமா பாசிபிள் கரண்ட் I மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னா, the voltage drop across the galvanometer என்ன இருக்கும் அப்படின்னா I into R, which is I maximum into G. அப்ப இதுதான் வோல்டேஜ் அக்ராஸ் த கேல்வனோமீட்டர். அப்ப இதை தான் வந்து ஸ்டிக்கர்ல ஒட்டுவோம் அந்த இடத்துட்ட. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் வச்சிருந்தோம்னா, சப்போஸ் மேக்ஸிமம் கரண்ட் த்ரூ த கேல்வனோமீட்டர் ஒரு 2 ஆம்பியர்னு வச்சுக்கோமே, கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 20 ஓம் அப்படின்னு வச்சிருந்தோம்னா, ஓகே, ஒரு 10 ஓம்ஸ் அப்படின்னு வச்சிருந்தோம் அப்படின்னா 2 into 10 20. அப்போ இது வழியா 2 ஆம்பியர் கரண்ட் வரும்போது இந்த கேல்வனோமீட்டர் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் காட்டும். அந்த இடத்துட்ட நம்ம என்ன மார்க் பண்ணியிருப்போம்னா 20 மார்க் பண்ணியிருப்போம். ஸோ த ரேஞ்ச் ஆஃப் தி galvanometer as an voltmeter V maximum is equal to I maximum into G. இதான். பட் நம்ம என்ன பண்ணோம்னா இதோட ரேஞ்சை n டைம்ஸ் ஆகணும். அப்படின்னா இப்போ இதோட வோல்டேஜ் ட்ராப் வந்து n டைம்ஸ் ஐமேக்ஸ் இன்ட்டு ஜின்னு வரும். n டைம்ஸ் இந்த வேல்யூ ஐமேக்ஸ் இன்ட்டு ஜி வரணும். அப்போ அதுக்கு நம்ம வோல்டேஜ் ட்ராப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கேல்வனோமீட்டரோட ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஆர்எஸ், இது வழியா ஜி. இப்போ இந்த கேல்வனோமீட்டர் வழியா மேக்ஸிமம் பாசிபிள் கரண்ட் வந்து ஐ மேக்ஸிமம் தான். இதை தாண்டினா கேல்வனோமீட்டர் ஸ்பாயில் ஆகிடும். இப்போ என்னன்னா அக்ராஸ் திஸ் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஐ மேக்ஸிமம் இன்டு ஆர்எஸ் பிளஸ் ஜி. இப்போ இந்த வோல்டேஜ் ட்ராப் தான் இங்க வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்டிக்கர்ல ஓட்டுவோம். இது என்ன இருக்கணும்னா இந்த ட்ராப் மாதிரி n டைம்ஸ் இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2 into 10 20 வோல்ட் இருந்த மாதிரி இது சே 5 டைம்ஸ் ஆகணும்னா இது எவ்வளவு வரணும்னா 100 வோல்ட் வரணும். ஸோ இந்த வோல்ட் இப்போ வந்து ரேஞ்ச், இப்போ என்ன ரேஞ்ச் அப்படின்னு சொன்னா V maximum dash. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் வந்து I maximum into G. இப்போ இருக்கிற ரேஞ்ச் வந்து V maximum எவ்வளோ இருக்கணும்னா n டைம்ஸ் V max இருக்கணும். n டைம்ஸ் V max இருக்கணும். புது ரேஞ்சு பழைய ரேஞ்ச் மாதிரி n டைம்ஸ் இருக்கணும். புது ரேஞ்ச் என்னன்னா I max into RS plus G. So that is I max into RS plus G. Old range வந்து I max into G. I max cancel ஆயிடுச்சு. So RS must be n times G minus G, that is n minus 1 times G. So ஒரு வோல்ட் மீட்டரை, அதாவது ஒரு கேல்வனோமீட்டர் வோல்ட் மீட்டர் ஆக்ட் ஆச்சு, அதோட ரேஞ்சை n டைம்ஸ் ஆக்கணும்னா n minus 1 டைம்ஸ் த கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸை எதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணணும்.